இன்னைக்கு அமாவாசை ஸ்பெஷல் லஞ்ச் நம்ம வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதம், சூடான சாதம், சாம்பார். எனக்கு சாம்பார்லேயே வெண்டைக்காய் மாங்காய் போட்ட சாம்பார் ரொம்ப பிடிக்குங்க, சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் மாங்காய் சாம்பார். எங்கள் வீட்டில் ரொம்ப கட்டியாக வச்சா யாரும் சாப்பிட மாட்டாங்க, தண்ணியாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் டிஃபர், ஒருத்தவங்களுக்கு ஒரு டேஸ்ட் பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடை, உருளைக்கிழங்கு, வடை எப்படி செஞ்சுருக்கேன் பாருங்கள், 1 ரூபா வடை மாதிரி குட்டி குட்டியா. அப்பளம், இது நம்மளோட அப்பளம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாயாசம், இப்போ அப்படியே சாதத்து மேலே நம்ம நெய், மேலாப்பில் ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அப்பளம் போதுங்க, வேறு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க. அப்பளத்துக்கும் இந்த வெண்டைக்காயை கொஞ்சம் வச்சு, மாங்காவை கொஞ்சம் சேர்த்து, இந்த உருளைக்கிழங்கு எடுத்து வச்சு நம்ம அப்பளத்தை கொஞ்சம் பிச்சு சாப்பிட்டா சும்மா டேஸ்ட் அப்படி இருக்கும். அந்த வாசனையே செம்மையாக இருக்குது. நெய்யோட வாசனை, நெய்யோட வாசனையே தனி. இந்த அப்பளத்தை அப்படி உடைச்சி போட்டு சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா டேஸ்ட் அப்படி இருக்கும். என்ன டிஃபன் பாக்ஸில் லஞ்ச் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? பக்ரீத்துக்கு நம்ம ஃப்ரெண்டு டிஃபன் பாக்ஸில் கொடுத்தாங்க. போன வாரம் அக்கா பிரியாணி செஞ்சு டிஃபன் பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க. இந்த வாரம் நம்மளே அரேஞ்ச் பண்ணிவிடுவோன்னு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. உண்மையிலே எனக்கு இன்றைக்கி சாப்பிடும்போது ஸ்கூல் நினப்பு வந்துருச்சு. ஸ்கூலில் சாப்பிட்ட ஞாபகம் வந்துடுது. இன்றைக்கி அமாவாசைனாலே நான் எப்போதும் வடை பாயசம் செஞ்சு தான் சாமி கும்பிடுவேன். நமக்கு எதுவுமே தடை இல்லாமல் கிடைக்கணும்னா அதுக்கு முன்னோர்கள் ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். நான் எங்கள் மாமனாரை பார்த்ததில்ல, இருந்தாலும் அவர் ஆசீர்வாதம் எனக்கு அதிகமாக இருக்குது. தேங்க்யூ.